Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. Aha, no compromise. Unga side liya, enga side liya. GT Holidays, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். டிடிவி தினகரனுடைய ஸ்டேட்மெண்ட், அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை நான் முதல்வர் வேட்பாளரை ஏற்க முடியாது, இது நான் என்டிஏக்கு சொல்லியாச்சு, இதன் மூலியமாவே நான் சொல்லிட்டேன் பிரஸ் மீட் மூலியமா. ஏன்னா அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார், இந்த இயக்கத்தை நாங்கள் ஆரம்பிச்சதே எடப்பாடியுடைய துரோகத்துக்கு எதிராக தான், அவருக்கு ஒரு பாடம் புகட்டணும் தான் நாங்கள் ஆரம்பித்தோம் அப்படிங்கிறார். அது அவருடைய கருத்து, அவர் சொல்கிற கருத்து இருக்குது. எப்போ பேசலாம்னு சொல்லலாம், அதுதான் உங்கள் இஷ்டம்னா நீங்கள் வெளியே போகிறோன்னா வெளியே போங்கன்னு சொல்லலாம். வெளியே போயிட்டார். ஆனால் வெளியே போன பிறகு குருமூர்த்தி அண்ணாமலையில் என்ன சொல்கிறாங்க, நயினார் கூட நான் தினகரனோட ஓபிஎஸோடும் பேசுவோம், திருப்பி அவங்கள உள்ளே கொண்டு வரணும் தான் நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ தினகரன் சொல்கிற கருத்துக்கு உட்காந்து ஆய்வு பண்ணி ஆலோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வர்றாங்களா, இல்லை உருட்டி மிரட்டி பண்ணுறதுக்கு இனிமேல் தினகரன்ட்ட ஒன்றும் இல்லை, என்ன வழக்கு போட முடியும் போட்டிங்க, ஜெயிலையும் போட்டு எடுத்துட்டீங்க, இன்னொரு கைது பண்ண முடியாது, புதுசாக போடுறதுக்கு வழக்கு இல்லை, அவ்வளோ தூரம் பழி வாங்கலான்னு எனக்கு தோணலை. பழி வாங்கி முடிச்சாச்சு. அப்போ எடப்பாடியை குளிர்விக்கிறதுக்காக பண்ணது. யாருக்கு பணம் கொடுத்தாருன்னு சொல்லலாம், ஆனால் பணம் கொடுத்த யாருக்கு கொடுத்தா தெரியாது. சரி, ரெட்டலை வாங்குறக்கூடாது, ரெட்டலை தினகரன் வாங்கினாரா? சரி இல்லை. சரி, அப்படியே கேட்டது யாருக்கா தெரியுமா? எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு ரெட்டலை வாங்குறதுக்கு பணம் கொடுத்தாராம். எவ்வளோ முரண்பாடுகள் பார்த்தீங்களா? ஸோ இனிமேல் அவருக்கு மேலே வழக்கு போடுறதுக்கோ மிரட்டுறதுக்கோ உருட்டுறதுக்கோ ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் உங்கள் வழியில் போங்கன்னு சொல்லலாம். இல்லை கொஞ்சம் பொறுங்க, எனக்கு செங்கோட்டையன்ட்ட உள் அறையில் என்ன பேசப்பட்டதுன்னு தெரியாது, கொஞ்சம் பொறுங்க, அமித்ஷாஜி சொன்னது ஞாபகம் இருக்கா, இல்லை நான் சொன்னது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கூட அமித்ஷாவை கூட சொல்லியிருக்கலாம். அதிமுகலேருந்து ஒருத்தர் வருவார் தான் நான் சொல்லியிருக்கேன், எடப்பாடி பேரை நான் சொல்லலை. அமித்ஷா சொல்லி தான் அண்ணாமலை பேசினார் அந்த திருநெல்வேலி கூட்டத்துலன்னு சொல்கிறாங்கல்ல, நிஜமா இருக்கலாம். அப்படி சொல்ல சொன்ன அமித்ஷா இன்னைக்கு வரைக்கும் தான் வாயிலிருந்து சொல்லவே இல்லை. அப்போ அவர்கிட்ட ஒரு பிளான் பி இருக்கும் அப்படின்னு சந்தேகம் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். எடப்பாடியை மாற்ற போகிறாங்க அப்படி இப்படிலாம் நான் சொல்லலை. இந்த மௌனம் நல்லது இல்லைங்கிற, எடப்பாடிக்கும் நல்லதில்லை, பிஜேபிக்கும் நல்லதில்லை, என்டிஏவுக்கும் நல்லதில்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிடிவி தினகரன் என்ன சொன்னார்னா, அதிமுகவினர் என்னை வந்து பிரச்சாரத்துக்காக கூப்பிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே நேரத்தில் அந்த காலகட்டத்திலையும் இபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறதுல அதிமுக காரங்களும் தெளிவாக இருந்தாங்க, என்டிஏ சார்ந்தவங்களும் தெளிவா இருந்தாங்க. அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெளிவில்லாம இருக்காரு, இப்ப தெளிவா ரெண்ட சொல்றீங்கல்ல. தினகரனும் தெளிவா இருந்தாருன்னு சொல்லிட்டு தான் நீங்க அடுத்த கேள்வி கேட்கணும். தினகரன் அப்ப தெளிவில்லாம இருக்காரு, அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு. அவர் நான் என்னைக்குமே அப்படி சொன்னது இல்லைங்கிறார். அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றுபடணும் சொல்லிட்டு இருக்காரா? சரி, ஏன் சார் இவ்வளவு நாள் என்டிஏல இருக்கீங்க, ஒரு 100 தொகுதி பிரச்சாரத்தையும் முடிச்சாரு, ஏன் இருந்தீங்கன்னு கேட்டுக்கு என்ன சொல்றார்? அமித்ஷா சொன்ன வார்த்தைக்காக நாங்க இருந்தோம். என்ன வார்த்தை சொன்னார்? ஏப்ரல்ல சொன்னது. அதிமுகவிலிருந்து ஒரு வருவார்னு அவர் சொன்னார். அந்த கருத்தை நாங்க ஏத்துட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் சொல்லாத போது நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான், அவர் தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பார்னு சொன்ன வார்த்தை தான் தினகரனை சூடைத்தினது. முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லுங்க, அண்ணாமலை மேடையில் சொன்னார், நீங்க பிரச்சாரத்தில் போய் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தார் மேட்டுப்பாளையத்தில் தொடங்குற போது, அதை பத்தி கூட ரைட்டா உங்களுடைய பார்வை, உங்க கட்சியினுடைய விருப்பம். எல்லாத்தையும் எடப்பாடி தான் முடிவு செய்வார்னா எந்த எல்லாத்தையும் நாங்க இருக்கலாமா கூடாதா? இன்னைக்கு வரைக்கும் தினகரன் பேரையோ ஓபிஎஸ் பேரையோ என்டிஏவில் இருந்த போதும் எடப்பாடி சொன்னதில்லை. ஞாபகம் இருக்கா? யாராவது அந்த அணியில் இருப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க. ஒரு துக்கடா, அவரே சொல்றாரு, எங்களை துக்கடா கட்சி, நீங்க வேணா படா கட்சி ஒன்று வந்துருச்சுன்னு துக்கடா கட்சி எங்களை வெளியே தள்ளிடலான்னு நக்கலா கேட்கிறாரு. லெட்டர் பேடு கட்சியினுடைய தலைவராக இந்த இடத்துல இருப்பாங்களா? அதுதான் நயினார் நாகேந்திரன் தப்பு பண்றான்னு அவர் சொன்னார். அமித்ஷா இது வரைக்கும் சொல்லலையே. அவர் சொல்லிட்டாருன்னு சொல்றீங்களே, கேபி ராமலிங்கம் மாதிரி நபர்களை வச்சு சொல்ல வைக்கிறீங்களே, அது ஏன்? அதைத்தான் அவர் கேட்கிறார். இல்லை, நயினார் நாகேந்திரன் தான் முழுமையான ஒரு காரணம் அப்படிங்கிறத டிடிவி தினகரன் சொல்றாரு. அதே நேரத்தில் நயினார் நாகேந்திரன் 2001 காலகட்டத்தில் நான் பொறுப்புல வர்றதுக்கு டிடிவி தினகரன் இவங்க மாதிரியான ஆட்கள் தான் காரணம். இவங்க ஆட்கள் இல்லை, டிடிவி தான் காரணம். அது நயினாருக்கும் தெரியும். அவர் தான் அடையாளப்படுத்தி எடுத்துட்டு அவர் முத மாவட்ட செயலராகிறாரு ஜே பேரவைக்கு. அப்போ மாநில செயலாளர் தினகரன் மாவட்ட செயலராக அவர் நியமிக்கிறார். முதல் பொறுப்பு நயினாருடைய அரசியல் வாழ்க்கையில் அதுதான் முக்கியமான பொறுப்பு. இல்ல, டிடிவி தினகரனுடைய 5 நாள் இந்த கடந்த 5 நாள் பிரஸ் மீட்லேயே பார்க்கும்போது 2 விஷயம் சொன்னார். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஓபிஎஸ்க்கு நடந்த விஷயம் எனக்கு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி என் தொண்டர்கள்லாம் சொன்னாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை டிடிவி தினகரன் அந்த ஒரு விஷயத்த சொன்னார். 2வது அப்போ இபிஎஸ் குறித்து எந்த ஒரு கருத்துமே வைக்கல. ஆனால் இப்போ 2வது அண்மையில் கொடுத்த பிரஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, இபிஎஸ்ஸை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவர் சொல்றதுல எது உண்மை எது பொய், எது மாற்றி பேசுறாரு? ரெண்டுமே உண்மைதான். ரெண்டு வேற சப்ஜெக்ட் சார். நயினார் நாகேந்திரன் தான் காரணம் அப்படின்னு ஏன் சொல்றாரு? நான் பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டேன், சந்திக்கல, எனக்கு ஏமாற்றம் தான் ஒரு நாள் பிரஸ்ல சொல்றாரு ஓபிஎஸ். அதுக்கு அடுத்து நீங்க இன்னொரு வந்தார் போல இருக்கு, வழி அனுப்பவும் கூப்பிடல, வரவேற்கவும் கூப்பிடல.
இல்லை நான் ஏன் நீங்கள் போய் நயினார்னு சொல்லலாம், நயினாருக்கு நான் கூப்பிட்டு ஒரு ஃபோன் எடுக்கலைன்னாரு. அப்புறம் நயினார் அதை மறுத்தார், எனக்கு ஃபோனே வரலைன்னாரு. ஞாபகம் இருக்கா? சரி, நான் கூப்பிட்டது நிஜம், அது கூட மிஸ்டு காலில் போயிருக்கு, இப்போ ஆதாரத்தை இது பண்ண முடியாது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறேன், அவரும் பார்த்துட்டாரு, டபுள் டிக் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாருல. சரி, இவருக்கு ஃபோனே வரலைன்னு வச்சுக்கோ, வாட்ஸ்அப் மெசேஜும் வரலைன்னு வச்சுப்போம். பத்திரிகைகளில் டெய்லி வந்துட்டு இருக்குல்ல, ஓபிஎஸ் வருத்தப்படுறார், எனக்கு ஏமாற்றங்கிற வார்த்தையெல்லாம் வந்திருக்கு, தலைப்பிலே வந்துச்சு, தினத்தந்தி எடுத்து பாருங்கள். நயினார் நாகேந்திரன் பேப்பரே படிக்கிறது இல்லையா? நயினார் நாகேந்திரன் அமைச்சராக இருந்தபோது அவருக்கும் முதலமைச்சராக இருந்தவர் ஓபிஎஸ், அதே கேபினெட்டில். அந்த மரியாதை வேணாமா? 2 தடவை 3 தடவை முதலமைச்சராக இருந்தார்ன்ற ஒரு இது வேண்டாமா? அவர் பின்னாடி 4 பேரா 40 பேரான்னு எடப்பாடி நக்கல் பண்ணலாம், நயினார் நாகேந்திரன் அந்த பார்வை பார்க்கக்கூடாது. ஏன்னா தார்மீக பொறுப்பு உங்களுக்கு. தமிழ்நாட்டில் என்டிஏக்கு தலைவர் எடப்பாடியாக இருக்கலாம், பட் இந்த ஓபிஎஸ் தினகரன் விவகாரம் வர்றபோது அவர் கொஞ்சம் பாராமுகமாக இருப்பார். நயினார் நாகேந்திரன் தான் மையப்புள்ளியாக இருந்து அதை ஒருங்கிணைச்சு சரிப்படுத்துகிற வேலையை, கிரீஸ் தடவுற வேலையை அவர் தான் பார்க்கணும். அவரே என்னை அவர் கூப்பிடலை அப்படின்னு சொன்னார். அதோட நிறுத்தினா கூட சும்மா இருந்திருப்பாங்க. என்னிடம் சொல்லியிருந்தால் நான் டைம் வாங்கி கொடுத்துருப்பேன்னு சொன்னதை தான் தினகரன் ஆணவம்னு சொன்னார். பத்திரிகையில் படிக்கிறீங்க, நான் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கேன்னு சொன்ன பிறகும் உங்களை கூப்பிட்டு தனியாக வேற சொல்லணுமா? இதுதான் நீங்கள் கூட்டணியை பாதுகாக்கிற லட்சணமா? இல்ல அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அமித்ஷா மூலியமா நயினார் நாகேந்திரனுக்கு வந்துச்சா? என்னன்னு? இல்ல எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்? எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்? இந்த ஓபிஎஸ் வந்து நீங்க பெருசா அணுக கூடாது, பெருசா அப்ரோச் பண்ணாலும் நீங்க அதை ஒரு எடுத்துக்கோ, அந்த லாஜிக் எடுத்துக்கோ. அப்படி அமித்ஷா சொல்லி அவர் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னா, இன்னைக்கு அண்ணாமலை தொடங்கி நயினார் தமிழிசையும் கூட கொஞ்சம் நிதானமா போயிருந்திருக்கலாம். நயினார் அவர் திருப்பி நாங்கள் அணிக்கு வர கூப்பிடுவோம். அமித்ஷா சென்னை வந்தபோது ஓடோடி போய் யாரை சந்திச்சார் ஒரு தடவை? குருமூர்த்தி. அந்த குருமூர்த்தி என்ன சொல்றார்? அவங்கெல்லாம் உள்ளதான் வரணும். அமித்ஷாவின் மனசு வேற மாதிரி இருந்தால், அவருடைய முடிவு வேற மாதிரி இருந்தால், அவருக்கு கீழே இருக்கிற, அவர் மனதுக்கு நெருக்கமான குருமூர்த்தி தொடங்கி அவருடைய நிர்வாகத்தின் கீழே இருக்கிற அண்ணாமலை, நயினார் இதெல்லாம் எப்படி அவங்க திருப்பி இந்தியாவுக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியும்? முரண்பாடு இருக்கா? சோ அது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இல்ல அந்த விஷயத்தை தான் டிடிவி தினகரன் சொல்றாரோ, இது மாதிரி பெத்த கட்சி வந்துருச்சு, பச்சையா சொன்னா நயினார் நாகேந்திரன் எடப்பாடிக்கு பயப்படுறாரு. அந்த பயத்துல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா என்டிஏக்கு தலைவர் அவர் தான். இப்போ ஜான் பாண்டியன் நிகழ்ச்சி நடத்தினாரு, அப்போ ஓபிஎஸ் வெளியே போயிட்டார், கூப்பிடல. தினகரன் என்டிஏல தான் இருந்தார். ஜான் பாண்டியன் கண்டிப்பா நயினாரை கூப்பிட்டுருப்பாரு, சார் இந்த மாதிரி ஏற்பாடு பண்றேன், யார் யாரை கூப்பிடட்டும். எடப்பாடிட்டையும் கேட்டிருப்பார், ஏன்னா அவர் தான் கூட்டணிக்கு தலைவர். எடப்பாடி வேணாம் தான் சொல்லியிருப்பாரு, அவன் வந்தால் நான் வரமாட்டேன்னு கூட ஒருமையில் கூட சொல்லியிருக்கட்டும், நான் யதார்த்தமாக பேசுவோம். ஆனால் நயினார் எடப்பாடிட்டு கேளுங்க, அவர் வர்ற நேரம் தவிர மீதி நேரம் வர்ற மாதிரி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிங்க, ஏதாவது சொல்லணும்ல சார். ஏதோ நினச்சி கூப்பிடவே இல்லை. சரி, அது அரசியல் மேடை, 25வது ஆண்டு விழா நினைக்கிற அந்த கட்சிக்கு ஜி.கே. வாசன் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணால, நினைவஞ்சலி கூட்டம் தானே. என்டிஏவிலேயே இல்லாத பிரேமலதாவை கூப்பிட்றாரு, சுதீஷ் அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் நான் என்டிஏல தான் இருக்கிறேன்னு கதறாரு தினகரன். அவருக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை. அதுவும் நயினாருக்கு தெரியாமல் நடந்திருக்காரு. எடப்பாடியே தொட மாட்டேன். ஏன்னா எடப்பாடி தினகரன் இல்லைன்னு நான் வரவே மாட்டேன், அவர் ரொம்ப ஈஸிட்லாம் இருக்க மாட்டார், அவர் தள்ளியே வைப்போம். அவர் இன்னும் சரியாகல இல்லை, அவர் பேரை கூட சொல்ல மாட்டார்ல. ஆனால் நயினார் அப்படியா, உங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குது, அதைத்தான் தினகரன் சொன்னார். அப்போ தொடர்ந்து இருந்தால் நம்ம இன்னும் அவமானப்பட்டுருவோம். ஓபிஎஸ்க்கு நேர்ந்த கதி நமக்கு வந்தோம்னா நான் வெளியில் வந்தோன்னு சொல்கிறேன். அதனால தான் நயினாரை குறி வைக்கிறத தவிர, நேற்று ஓபிஎஸ் சொல்லிக்கிறாரு எடப்பாடி விவகாரத்தை பற்றி பேசுகிற போது நயினாரும் சொல்கிறார், தினகரனும் சொல்கிறார். எங்கள் 2 பேருக்குள்ள தனிப்பட்ட மோதல் இல்லை. இவர் இன்னும் சார் தான் கூப்பிட்றாரு நயினார் தினகரனை. தினகரன் எனக்கு தனிப்பட்ட முறையில் யார் மேலே கோபம் இல்லை, என்னுடைய கோபம்லாம் எடப்பாடி மேலே மட்டும்தானே தவிர வேறு யார் மேலே எனக்கு என்னங்க கோபம் இருக்குது அப்படின்னு தான் அவரும் சொல்கிறாரு. தனிப்பட்ட கோபமே இல்லை. இந்த பொலிட்டிக்கலாக தாங்கள் அவமானப்படுத்தப்படுற போது எந்த ஒரு தனிநபருமே அதை ரசிக்க மாட்டாங்க. தினகரன் அதுக்கு விதிவிலக்கு. எடப்பாடினால நயினார் நாகேந்திரன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு. அந்த சூழல் காரணமாக டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் வெளியே வராங்க. இப்போ கடைசியாக அமமுகவினுடைய பொதுச்செயலாளர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் இருந்தால் நான் வந்து என்டிஏ கூட்டணி வரமாட்டேன்னு சொல்கிறேன். இது எப்படி பிஜேபி எடுத்துக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்பாங்க. தினகரன் நமக்கு வேணும்னு நினச்சி இல்லை ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்களா, இல்லை அமித்ஷாவே பிளான் பி வச்சிருக்காருன்ற சந்தேகம் நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடியை சொல்லாமல் அதிமுக கலந்து ஒருவர்னு சொன்னதான் கடைசி வார்த்தை அவர்கிட்ட வந்தது. அப்போ அதுக்கு ஒரு வடிவம் இருக்குதுன்னா அப்போ வேறு ஏதோ பிளான்னா அப்போ ஈஸியாக இருங்க, கொஞ்சம் இருங்க, இதை எடுத்துகிட்டு இதை வைக்க போகிறேன், நீங்கள் அப்போ வாங்க சொல்லலாம்ல. நமக்கு தெரியாத போது யூகத்தை நம்ம ஒரு லெவல் தாண்டி பேசக்கூடாது, பேச முடியாது. அண்ணாமலையை வந்து பெட்டரா கையாண்டாருன்னு டிடிவி தினகரன் தொடர்ந்து 2-3 இடங்கள். காரணம் மரியாதை தாங்க. ஏங்க உங்கள்கிட்ட 4 ஓட்டு இருக்கா, 4 லட்சம் ஓட்டு இருக்காங்கிறது விஷயம் இல்லை. கூட்டணி கட்சியில் அங்கம் வகிக்கிற கட்சியினுடைய தலைவர்களை மதிக்கணுங்கிறதாங்க அது. என்னண்ணே இதை போய் ப்ரெஸ்ஸில் சொல்லிட்டீங்க, நான் ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, நம்ம அமித்ஷாஜிக்கு நான் சொல்கிறேன், அவருடைய பிஏக்கு நான் பேசுகிறேன். நயினார் நாகேந்திரன் அன்னைக்கு முதல் நாளே பேசுனது எதுக்குங்க ஓபிஎஸ் வெளியே போகிறார். சரி, தினகரன் சொல்கிறார்ல, இங்கே இருக்கிறவங்கள கூட உனக்கு ஏதோ வருத்தத்தில் ஓபிஎஸ் போயிட்டாரு, யார் மேலே கோச்சிக்கிட்டு. தேசிய தலைவர் யாராவது ஒருத்தர் பேசினா ஓபிஎஸ் திருப்பி வந்துருவார், நான் நம்புகிறேன், அவர் வரணும் அப்படின்றாரு. யாராவது ஒரு தலைவர்கள் டெல்லியிலேருந்து பேசினாங்களா? நயினார் தானே சார் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். தலைவர் பதில் நீங்கள் தான் இருக்கீங்க, வேறு யாரை பற்றி நான் பேச மாட்டேன். இதையெல்லாம் செய்யாமல்
எடப்பாடிக்கு சேவகங்கிற வார்த்தை கூட கடுமையான வார்த்தை. அவரை மதிச்சோ அல்லது அவருக்கு பயந்தோ தான் நயினார் செயல்படுறாரோன்னு ஒரு கருத்து வருது. அது எந்த அளவுக்கு போகுதுன்னா, ப்ரெஸ்ஸில் சொல்கிறார் நயினார், எனக்கு என்னமோ ஓபிஎஸும் தினகரனும் பேசி வச்சுக்கிட்டு பேசுகிற மாதிரி தெரியுதுன்னாரு. பேசிக்கிட்டு தான் சார் இருப்பாங்க. 2 பேரும் நாங்கள் இணைந்து செயல்படுவோம்னு சொல்லி 2 வருஷம் ஆச்சு சார். இவர் பேப்பர் படிக்கிறது இல்லையா? அதான் தினகரன் கேட்டார், ஓபிஎஸ்க்கு நான் குரல் கொடுக்காம யார் கொடுப்பா? ஜான் பாண்டியனா? ஜான் பாண்டியன் கொடுப்பாரு. அவர் மேலே மரியாதை இருக்கிறவர் தான். தார்மீக பொறுப்பு யாருக்கு இருக்கு? எனக்காக தொகுதியை விட்டு கொடுத்தவர் அவர். 2 பேரும் அதிமுககாரவங்க. அவர் தான் பேச முடியும். வேற யார் பேச முடியும் இந்த ஓபிஎஸ்க்காக? ஏதோ மாற்று கட்சிக்காரங்களோட சேர்ந்து பேசிக்கிட்ட மாதிரி அவங்க 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு செய்கிறாங்கன்னு ஓபிஎஸ் தினகரனை சொல்லலாமாங்க? அப்போ அவருடைய முதிர்ச்சி இந்த லெவல் தானான்னு எனக்கு இது எதனால இதெல்லாம்னா, அப்போ எடப்பாடி மீதான பயம் இந்த பதட்டத்தை ஏற்படுத்துன்னு பார்க்குறேன். எதுக்காக கேபி ராமலிங்க இதை தூக்கிட்டு வர்றீங்க? எடப்பாடிக்கு ஆதரவு மாதிரியே இருக்கணும். ஆதரவு எதிர்ப்பில் கூட்டணி பலப்படுறதுக்கு யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாம் சார். ஆனால் பலவீனப்படுத்த அவர்கள் வாக்குகளை பிரிக்கிறவர்கள் அப்படிங்கிறாரு. கேபி ராமலிங்கத்தோட அர்த்தம் அதுதான் நினைக்கிறேன். சில வார்த்தைகளை அவங்களாம் வாக்கை பிரிக்கிறவங்க பேசினார். பெரிய உங்க நோக்கம் என்ன? இவ்வளவு நாளா எங்க சார் போனீங்க? அந்த தினகரனும் ஓபிஎஸும் என்டிஏவில் இருக்கிறாங்கல்ல, ஒரு டைம் ஒரு 2 மாசம் முன்னாடி இருந்தாங்கல்ல. அப்ப கேபி ராமலிங்கம் என்ன செஞ்சிடணும்? வாக்குகளை பிரிக்கிற தினகரனும் ஓபிஎஸும் இந்த அணியில் இருக்கக்கூடாது. நான் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதுறேன், அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதுறேன். என் வார்த்தைக்கு மரியாதை அமித்ஷாவுக்கு நான் கருப்பு கொடி காட்டுவேன். இல்லை என் வார்த்தையை மதிக்காத இந்த கட்சியில நான் இல்லவே இல்லை, கட்சியை விட்டு வெளியே போயிருக்கணுமே கேபி ராமலிங்கம். எதுக்காக மௌனமா இருந்தார்? சொல்லுங்க சார். நீங்க சொல்ற வார்த்தையில நேர்மை குறைஞ்சபட்சம் இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நான் அண்ணாமலைக்கு அதான் கேட்டேன். அதிமுகவோட கூட்டணி வைத்தால் நான் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணுவேன்னாரு. இந்த கடைசியில் அந்த நேரத்தில் கூட்டணி வைக்கலன்னு வச்சுப்போம். இப்போ கூட்டணி வந்துருச்சுல்ல, கடைசியில் எடப்பாடி வீட்டில் போய் விருந்து தான் சாப்பிட்டு வந்தார் அண்ணாமலை. அரசியல்வாதி பேச்சை நம்பவே கூடாது. அதுக்கு தான் மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன், யார் பேச்சையும் நம்பாதீங்க. இன்னைக்கு வந்திருக்கிற விஜய் உட்பட நான் சொல்லுவேன். நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு நாளாக பேசாத கேபி ராமலிங்கத்தை பேச வைக்கிறது எது? அப்போ என்டிஏ நல்லா இருக்கணும்னு அங்கே நினைக்கிற ஆட்கள் குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்களோ? நாங்கள் வெளியேறியதுக்கு காரணம் இவர் தான், இவங்க தான், இந்த சூழல் தான் தினகரன் சொல்றதை புறக்கணிக்க முடியாத அளவுக்கு இந்த வார்த்தைகள்லாம் வந்து விழுகுது. யாராவது ஒருத்தர் பேசினா அதை பலப்படுத்துறதுக்கு நல்லதுக்கு பேசணும் சார். கூட்டணிக்கு நான் ஒரு அண்ணாமலை கூட்டணிக்கு வருவார் நம்புறேங்கிறார். நயினார் நாகேந்திரன் நானும் முயற்சி எடுப்பேங்கிறார். குருமூர்த்தி ராஜகுருவா அவங்கெல்லாம் நினைக்கிற சில குரூப் புறக்கணிக்கிற குருமூர்த்தி அவங்கெல்லாம் வருவாங்கங்கிறாரு. ஆனா அனுகூல சத்துரு மாதிரி கேபி ராமலிங்கம் என்ன சொல்றாரு? அவங்கள அசிங்கப்படுத்துறாரு. அப்ப கேபி ராமலிங்கத்தை இயக்குவது யார்? சமுதாய ரீதியாக பார்த்தா எடப்பாடிக்கிட்ட வந்து நிற்கும். கொஞ்சம் பொலிட்டிக்கலாக பார்த்தா நயினார் நாகேந்திரன் அனுமதியோடு பேசுகிறார். நான் தலைவராக இருக்கிற போது துணைத் தலைவர் நீங்கள் அப்படி பேசாதீங்க கூப்பிட்டு சொல்லியிருக்கணும்ல. இப்போ நயினார் அதை அனுமதிக்கிறாரா? சொல்கிற அதிகாரம் நயினாருக்கு இருக்குது. நேற்று கேபி ராமலிங்கம் என்ன சொல்கிறாருன்னா, அமித்ஷா ஸ்டேட்மெண்ட்டே இதுதான், நீங்கள் இதை எடுத்துக்கங்க, இதை பதிவு பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அந்த அமித்ஷாக்கு ஒரு லெட்டர் எழுதுவாரா? செங்கோட்டையனை ஏன் பார்த்தீங்க? என் அனுமதி இல்லாமல் செங்கோட்டையனை நீங்கள் எப்படி பார்க்கலாம்? துணிச்சல் இருந்தால் ராமலிங்கத்தை பேச சொல்லுங்கள். நான் அவருக்கு சவால் விடலை. ஒரு பத்திரிகையாளராக கேட்குற உரிமை எனக்கு இருக்குது. பொதுவெளியில் ஒரு கருத்தை சொன்னார், நான் ஒரு கருத்தை கேட்குறேன். நீங்கள் சொன்னது பொய்ன்னு ஆகிப்போச்சு. அமித்ஷா செங்கோட்டையனை பார்த்துட்டார். இப்போ ராமலிங்கம் எங்கே போய் மூஞ்சி வச்சுக்குவார்? இல்லை இப்படிப்பட்ட கட்சியில் நான் இருக்க மாட்டேன்னு சொன்னால் தான் ராமலிங்கத்தை நம்ம கொண்டாடணும். ஆஹா, ஒரு தூய நபர் கிடைச்சிட்டார் அரசியலுக்கு, நேர்மையான ஆள். ஒரு என்ன கவரிமான் மாதிரி தன் கருத்துக்கு மாற அவன் நடந்த உடனே டக்குன்னு முடிவு எடுத்துட்டாருன்னு பாராட்டலாம். மீயாவும் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆச்சு அமித்ஷா பார்த்து. என் அனுமதி இல்லாமல் நீங்கள் எப்படி செங்கோட்டையனை பார்க்கலாம்? துணிச்சல் இருந்தா கேட்க சொல்லுங்க ராமலிங்கத்தை. அதனாலதான் அனுகூல சத்துருன்னு ஒரு வார்த்தை பயன். கடுமையான வார்த்தை இல்லை, ஆப்டான வார்த்தை. உங்களுடைய ஒருத்தருடைய செயலும் இந்த அணியை பலப்படுத்துறதுக்காக இருக்கணும். 40 தொகுதி வாங்குறோமா, 30 தொகுதி வாங்குறோமா, அதுல முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துலயும் ஜெயிக்கணும் பிஜேபி அப்படின்னு தான் ஒரு நிர்வாகிகளுடைய பேச்சும் செயலும் இருக்கணுமே தவிர, அனுகூல சத்துருவாக இருந்து கிடைக்கிற வாய்ப்பை தாங்களே கெடுக்கிற நபர்களாக இருக்கக்கூடாது, ராமலிங்கம் உள்ளிட்ட எவராக இருந்தாலும். டிடிவி தினகரன் அந்த அதிமுகவினுடைய அந்த முதல்வர் வேட்பாளர் குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அவர் இல்லாமல் யார் இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோங்கிற இடத்துக்கு நகர்றாரு. ஆனால் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலராக இபிஎஸ் இருக்காரு, இவர் அமமுகவினுடைய பொதுச் செயலராக இருக்காரு, இவர் ஒரு கட்சி நடத்துறாரு, அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய முதல்வர் வேட்பாளர் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றத எப்படி அமித்ஷாவோ அல்லது மற்ற கூட்டணி அவசியமே இல்லையே. அதனால சொல்றேன், தினகரன் அப்படியா நீங்க தாராளம் வெளியே போங்க, விட்டுட்டு போங்க. அவர் ஒன்றும் கேட்ட பிடிச்ச ஆட்டலையே, என்னை எப்படியாவது என்டிஏல சேர்த்துக்கோங்க, தயவு செய்து எடப்பாடியை மாத்திருங்க. நான் வரணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா எடப்பாடியை வச்சுக்கிட்டு நான் வர முடியாது, அவரை மாத்துங்க, நான் வரேங்கிறேன். இஷ்டம்னா கூப்பிடுங்க சார், இட்டு விட்டுருங்க சார். அவர் பார்த்துல எங்கள் வழியில் நாங்கள் போகிறோம். அவர் பயன்படுத்தின முதல் வார்த்தை 1ஆம் தேதி காட்டுமன்னார் கோயில், அதுதான் நாங்க எங்க வழியில பயணிச்சுக்கிறோம் சொன்னாரா? அவர் ஒன்றும் வற்புறுத்தலையே, என் கருத்தை சொல்றேன்னு சொன்னார். சொல்ற உரிமை அவருக்கு இருக்கு சார். எடப்பாடி தான் எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர், சொல்ற உரிமை அதிமுக இருக்கு சார். நீங்க சொன்ன பாயிண்ட் தான், ஒரு கட்சிக்கும் ஒரு இது இருக்கு. தினகரனுக்கு சொல்ற அதிகாரம் இருக்கு, எடப்பாடிக்கு அதிமுகவுக்கு சொல்ற அதிகாரம் இருக்கு. எங்கள் வேட்பாளர் இவர் தான்,
இஷ்டம்னா இருங்க, இல்லாட்டி போயிடுங்க சொல்றாங்கல்ல. ஜெயக்குமார், செல்லூர் ராஜு இவங்களாம் ஆரம்பத்தில் ஒரு 6 மாசம் முன்னாடி சொல்லுவாங்க, எடப்பாடி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற எவர் ஒருவரையும் நாங்கள் அணியில் சேர்ப்போம் சொன்னாங்களா? அவங்க கட்சியோட நிலைப்பாடு சார். அது மாதிரி தினகரனுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு. நாங்க கட்சி ஆரம்பிச்சது எடப்பாடி இருக்கிற தனிநபருக்கு எதிராக தான், அவர் பண்ண துரோகத்துக்கு எதிராக தான் சொல்றாரு. அப்படிப்பட்ட நபர் முதலமைச்சர் ஆகணும், நாம எப்படி ஓட்டு கேட்பேன்னு கேட்கிறாரு. இல்ல ஒன்றிணைன்னு சொல்லக்கூடிய ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், செங்கோட்டையனா இருக்கட்டும், புகழேந்தியா இருக்கட்டும், கேசி பழனிசாமி, யாரு எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து முதல்வர் வேட்பாளரை ஏற்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. டிடிவி தினகரன் ஒருத்தர் தான் வந்து ஏற்க. அந்த தினகரனை ஒதுக்கிட்டு நீங்க வேலையை பாருங்க சார். உங்களை யாரு சார் வற்புறுத்தினா? அப்படியா, தினகரன் போயிட்டார்ல, போனபடி இருக்கட்டும், வேலையை பாருங்க. எதுக்கு அவரை போய் கவலைப்பட்டு இருக்கிறீங்க? அவர் அதான் எங்களை நாங்க எங்க வழியில போறோங்கிறாங்க, எதுக்கு அவரை பிடிச்சு தொங்குறீங்க? அவரும் தொங்கல, நீங்களும் தொங்கணும்னு அவசியம் இல்லை. இல்ல டிசம்பர் ஜனவரிக்குள்ள ஏதாவது மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு நாளும் ஏதாவது நடக்கும் சார். நான் ஹரித்வார் போறேன்னு சொன்னாரு, கடைசியில் எங்க போனாரு? அமித்ஷா போய் பார்த்து வந்தாரு. ஹரித்வார் போனாரா இல்ல வந்து ராமர் கோயில் போனாரா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. அந்த பக்கம் போன மாதிரி தெரியல. நான் தான் சொல்லலாம், அமித்ஷா போன் பண்ணி வர வச்சுதான் அவர் போயிருக்கிறாரு. ஸோ ஒரு நாளும் ஏதேதோ நடக்கும். அப்பப்போ பேசுவோம், நமக்கு நிறைய டைம் இருக்குல்ல. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.